ஸ்ரீ ஸ்கந்த ஷஷ்டி விரதம் ஸ்ரீ சுப்பிரமணிய பூஜை. ஆறுதலை அளிக்கும் ஆறுமுக ஆண்டவன் முருகனின் விரதங்கள் 3. அவை வெள்ளிக்கிழமை விரதம், கிருத்திகை விரதம், கந்தர் சஷ்டி விரதம். இவற்றில் கந்தர் சஷ்டி விரதம் என்பது ஐப்பசி மாதம் அமாவாசை கழிந்த 6 நாட்களிலும் கொண்டாடப்படுவது. அனுஷ்டான முறை: இந்த 6 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி தூய்மையான ஆடை அணிந்து படத்திலோ அல்லது கும்பத்திலோ முருகனை பூஜை செய்து கந்தபுராணம் வசன நடையிலாவது முழுவதும் படித்து உபவாசத்துடன் முருகனை தியானம் செய்து கொண்டாட வேண்டும். 7ஆம் நாள் பூஜை முடித்து அன்னமளித்து பிறகு நாம் உண்ண வேண்டும். மகிமை: முருகப்பெருமான் உமாதேவியாரிடம் வேல் பெற்று சூரபத்மன், சிங்கமுகன், கிரௌஞ்ச பர்வதமாயிருந்த தாருகாசுரன், பானுகோபன் ஆகியவர்களை நவசேனாதிபதிகள் தலைமையில் படைநடத்தி சென்று அழித்த நாள் இது. சம்சாரத்தில் நமது பகைவர்களான காமம், குரோதம், மதம், லோபம், மோகம், மார்ச்சரியம் முதலான அறுவரையும் அழிக்க முருகனின் அருள் வேண்டி 6 நாட்கள் விரதமிருக்கிறோம். இந்த 6 நாட்களும் கந்தபுராணம் படிப்பது நல்லது. இது சந்தான பாக்கியத்தை அளிக்கக்கூடியது. சஷ்டியில் விரதமிருந்தால் அகப்பையில் கரு வரும் என்பதே பேச்சு. வழக்கில் சுருங்கி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஆகியது. இதனால் சர்ப்பதோஷமும் நீங்கும். அனைத்தும் சிவ குகஸ்தலங்களிலும் சூரசம்ஹாரம் நடக்கும். கிரௌஞ்சமலை பிளக்கப்பட்ட திருச்செந்தூரில் இன்று நடக்கும் விழாவின் போது கடற்கரை மணல் தெரியாதபடி மக்கள் வெள்ளம் நிறைந்திருக்கும். முருகவேலின் மயில் வாகன தரிசனம் காண கண்கோடி வேண்டும். அரிச்சந்திரன் மருமகனாக உலகில் உதித்த முசுகுந்தன் பெரும் சோழ சக்கரவர்த்தி. சூரியனுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர். முருகனும் தெய்வானைக்கும் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடந்தபோது இந்திரனால் அந்த திருமணத்திற்கு வரவழைக்கப்பட்டவர் முசுகுந்தன். திருமணத்தை தரிசித்த முசுகுந்தன் கருவூருக்கு திரும்பியதும் வசிஷ்ட முனிவரிடம் கந்தர் சஷ்டி விரதம் உபதேசம் பெற்று விரதத்தை முறையாக கடைபிடித்தார். விரத பலனாக முருகன் அவர் எதிரே நின்று தரிசனம் தந்து என்ன வரம் வேண்டுமானாலும் தருவதாகச் சொன்னார். முசுகுந்தரும், உங்களிடம் உங்கள் வீரபாகு முதலியவர்களை எனக்கு துணை புரிய அனுமதி தாருங்கள் என கேட்டார். முருகனும் அனுமதி தந்தார். ஆனால் வீரபாகு முதலானவர்களோ கேவலம் ஒரு மானுடனுக்கு துணையாக நாங்கள் போக மாட்டோம் என்று மறுத்தனர். பின்னர் முருகவேலின் சாபம் பெற்று வீரபாகு முதலியோர் பூமியில் மனிதராக பிறந்தனர். இதில் வீரபாகு புஷ்பகந்தி என்பவளை திருமணம் புரிந்து கொண்டார். அவர்களுக்கு பிறந்த சித்திரவல்லி என்னும் தன் பெண்ணை முசுகுந்தருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். தம்பதிகள் மகிழ்ச்சியான இல்லறம் நடத்தினார்கள். இந்திரன் பூஜை செய்து வந்த தியாகராஜ மூர்த்தியை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தவரும் இவரே. அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடித்து எல்லா மங்களங்களையும் அடைய பிரார்த்திக்கிறோம். ஓம் சரவணபவ.